பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. தேவரீர் தானே அடியோங்களை தேடி வந்தீர். பெற்றம்மைத்து மாடு கன்றுகளை மேய்த்து உண்ணும், அதுகள் கொடுத்திருக்கிற பால் மோர் தயிர வியாபாரம் பண்ணி சாப்பிட்றோம். இதுதான் எங்கள் குலம். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நாங்கள் இந்த குலத்துல பிறந்தது ஆச்சரியம் இல்லை. வைகுந்தநாதனான நீ என்னோ எங்களிடையே வந்து பிறந்திருக்கிறாய். எங்கோ இருக்கிற பெருமான் பூலோகத்துக்கு வந்ததே ஆச்சரியம். அதுவும் மதுரையில பிறந்தவர் கோகுலத்துக்கு வந்தது அதை விட ஆச்சரியம். மாடு கன்றுகளோட ஒன்னா சேர்ந்து விளையாடினது இருக்கிறதுலேயே வியப்பு. பெத்தம்மைத்து உண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. நீ எங்களிடத்துல கைங்கரத்தை ஏத்துனுதான் ஆகணும். கைங்கரத்தை பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது. கொள்ளாமல் போகாது. இச்சை பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா. இவள் பறைன்னு கேட்கிறாள். கொடுப்போம்னுட்டு ஒரு பெரிய தோல் கருவியை கொண்டு வச்சுட்டார். அதான் பறை. பேரி வாசிப்போம், தண்டாரா போடுவோம் இல்லையோ. இதுதானே ஆண்டாள் பறை பறைன்னு கேட்டு இருக்கீர். இன்னும் கொண்டு வச்ச உடனே வந்தது சிரிப்பும் கோபம் ஆண்டாளுக்கு. இச்சை பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா. இந்த பறையா இத்தனை நேரம் நம்ம கேட்டு இருக்கோம், உனக்கு புரியாதா? என்ன வார்த்தை சொல்றோமோ அப்படியே எடுத்துப்பியா? நாங்க பெண்கள் பேசிட்டு இருக்கோம். பறைன்னு சொன்னா கைங்கரியம்னு அர்த்தம். உனக்கு தொண்டு புரியறத கேட்டுன்னு வந்திருக்கும். அது புரியாம பறையினா வாத்தியத்தை கொண்டு வச்சிருக்கியே. உனக்கு என்ன மேலோட்டமா தான் அர்த்தம் தெரியுமா? நீ படிக்காத பிள்ளைங்கிறது சரியா இருக்கு பாருப்போ. அப்ப இச்சை பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா. நீ கொடுக்கிற பறை அல்ல, பின்ன என்ன வேணும்னு கண்ணன் கேட்கிறான். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு சோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். இன்று நேற்றல்ல, ஏழேழு பிறவி. எங்களோட சேர்ந்த 7, எங்களுக்கு முன்னால் 7, எங்களுக்கு பின்னால் 7, 21 தலைமுறைகளுக்கு உன்னோட தொடர்பு கொண்டிருக்கிறோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம் கோவிந்தா. உனக்கு ஆட்செய்வோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாத்து. இந்த பறையும் கேட்டுக்கொண்டு நாங்க வரல. எங்கள் விருப்பத்துக்காக கைங்கரியம் இல்லை. மற்ற நம் காமங்கள் மாத்துனால் கைங்கரியமும் பண்ணுகிறோம். யார் ஆனந்தத்துக்காக கைங்கரியம் பண்ணணும்? கண்ணனுடைய திருப்திக்காக, கண்ணனுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் பண்ண வேண்டும். நாம பண்ணுவது ஒன்று கூடி பெருமானுடைய முகம் மலர. அந்த எண்ணம் தான் அடியனுடைய உள்ளத்தில் இருக்கணும். மற்ற நம் காமங்கள் மாத்து. மற்ற எந்த விருப்பமும் இல்லாதபடிக்கு மாற்றி கொடுத்து விடு.